இது 3 பில் பண்ணுங்கக்கா. ஓகேங்க. என் பையன் வேற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நான் மறந்து போயிடுறேன்க்கா. இப்ப ஞாபகம் வந்துச்சு. அப்ப உங்க குழந்தையோட ஹெல்த் பத்தியும் மறந்துட்டீங்க அப்படிதானே? தெரியும்க்கா இது சாப்பிட்டா கெடுதல்னு. இருந்தாலும் வேற என்னக்கா சாப்பிடறானுங்க? இதாங்க நல்லா பிரியமா சாப்பிடறானுங்க. அண்ணா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு ஸ்நாக்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களை நோய் தொற்றுல இருந்து பாதுகாப்பா வச்சிருக்கவும் உதவுதுங்கண்ணா. கால்சியம் புரோட்டீன் இது அதிகமா இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் தசைகளையும் வலுப்படுத்துதுங்கண்ணா. இதுல குறைஞ்ச அளவு கொழுப்பும் அதிக அளவு நார்ச்சத்தும் இருக்கிறதுனால குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. இதுல குளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால கோதுமை மற்றும் தானியம் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பொருளை சேர்த்து நீங்க சத்து மாவுக்கு அரைச்சுக்கலாம். ஆனா 6 மாச குழந்தைக்கு வறுத்து அரைச்சு பொடி செஞ்சு பால்ல கலந்து கொடுக்கலாங்கண்ணா. பல்லு முளைச்ச குழந்தைங்களுக்கு நெய்ல வறுத்து சாப்பிட ஸ்நாக்ஸா கொடுக்கலாங்கண்ணா. இத சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை சேர்த்து பாயாசமா செஞ்சு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்கண்ணா. இன்னும் முக்கியமா குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கும் போது குறைஞ்ச அளவுல கொடுக்கறது நல்லதுங்கண்ணா. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்னதுங்கக்கா? நான் அது வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா. இப்ப இருக்கிறவங்களுக்கு மக்கானான்னு சொன்னா தெரியும். அந்த காலத்து ஆளுங்களுக்கு தாமிரவதன்னு சொன்னாலே தெரியுங்கண்ணா. அண்ணா போறதுக்கு முன்னாடியே மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.